இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீஜா, இசையை கூட்டிட்டு வா. அவ கூட யாரும் பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சா இவங்க என்னையும் அவளை கூட்டிட்டு வர சொல்றாங்களே. நான் என்ன இவங்களுக்கு வேலை குறையா? எனக்கு ஒரு வேலை இல்ல. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? அதான் ஆன்ட்டி சொல்லிட்டாங்கல்ல, போய் கூட்டிட்டு வாங்க. அப்படிங்களா? ஆமாமா. சரிங்க. இசை, இவ்வளவு எதுக்கு நாம போய் கூப்பிடணும்? பேசாம கூப்பிட்டதா சொல்லி அவங்க கிட்ட சொல்லிடுவோம். அத்தை, நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்ன, அவளுக்கு வேலை இருக்கான், அவ வரலன்னு சொல்லிட்டா. அவங்க அத்தை கூப்பிட்டு இசை எப்படி வராம இருப்பாங்க? இல்லையே, இவங்க ஏதோ போய் சொல்றாங்க. போச்சு போச்சு, நான் ஆசையா வாங்கின இந்த மாதிரி கிஃப்ட் இனிமே கிடைக்கவே கிடைக்காது. கல்யாண வீட்ல இப்படி அபச குணமாவா கத்துவாங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும்ல. என்ன ஆல்டர்னேட்டிவ்? எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே நடக்கணும். ஏற்கனவே பிபி ஏறிட்டே இருக்கு. ஆன்ட்டி, நீங்க போய் இசையை கூப்பிட்டு அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்களால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். நானா? ஆமா ஆன்ட்டி, உங்க மருமக தானே. நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா வந்துருவாங்க. என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆயிருன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகேங்க. இசை, அத்தை, இசைன்னு நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமாம்மா, ஒன்னதான் கூப்பிட்டேன். அத்தை, நான் என்ன பண்ணணும்? அது மாப்பிள்ளையோட தாய் மாம ஒரு gift வச்சிருந்தாரு. அத தெரியாம நான் தட்டி விட்டுட்டேன். அது கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அவரு என்ன சொன்னாலும் அதே gift தான் வேணும்னு சண்டை போடுறாரு. உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? நீங்க கேட்டு நான் எப்படி அத்தை செய்யாம இருப்பேன்? உங்களுக்காக நான் கண்டிப்பா செய்வேன் அத்தை. என்னம்மா யோசிக்கிற? பண்ண முடியுமா? அத்தை, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க போலாம். சார், இது எப்படி சார் உடைஞ்சது? ஆமா, இவங்க தான் உடைச்சாங்கம்மா. ஓகே ஓகே, நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. சார் சார், அது கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? ஹலோ, கொடுங்க சார், கொடுங்க. கொஞ்சம் இருங்க. அத்தை, இந்தாங்க அத்தை, உங்க கையாலேயே கொடுங்க. So beautiful. இந்தாங்க. முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கு. ஓகேவா உங்களுக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நான் உடைக்காம வாங்கிட்டு தான் நீங்க உடைச்சு ஒட்டியில கொடுத்துருக்கீங்க. ஹலோ, முதல்ல இதை எடுத்துட்டு போறீங்களா இல்ல இதையும் உடைச்சு உங்க கையில கொடுக்கட்டா? என்னங்க வர வர மாப்பிள்ளையோட தாய் மாமன்ற மரியாதை எல்லாம் போயிருச்சு. வரவன் போறல என்ன மிரட்டிட்டு இருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஹலோ, இந்த இடத்துல நின்னா இப்படித்தான் போறவங்க வர்றவங்க காலெல்லாம் மேல படும். அதனால நீங்க போங்க, கிஃப்ட் எடுத்துட்டு போங்க. போய் தொலைறீங்க. போங்க போயா. அத்தை சொன்னாங்கன்னு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து பண்றீங்களே, அத்தைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா,
எனக்கு அத்தைய ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் இசை. தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்றதே இந்த இசையோட வேலையா போச்சு. அவளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். அப்பா, என்னம்மா நாம பிளான் பண்ண மாதிரி இதுவரை நடந்துருச்சு, இனியும் அதே மாதிரி நடந்துரும்ல? நீங்க கவலையே படாதீங்கப்பா. நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். கிஃப்ட் விஷயத்துல சந்தேகம் வரலையே? அதெல்லாம் ஒரு சந்தேகமும் யாருக்கும் வரலப்பா. சந்தேகம் வர மாதிரி நான் நடந்துக்கவும் இல்ல. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சுபத்ராவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்காக தான்ப்பா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை பேர் மத்தியில அந்த சுபத்ரா தலை குனிஞ்சு நிக்கணும். அத நான் பார்க்கணும்ப்பா. அந்த சுபத்ரா அசிங்கப்படுறத என்னால நேர்ல பார்க்க முடியலையே. நேர்ல பார்க்க முடியலன்னா என்னப்பா, நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா. அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்றதை பார்த்து அந்த குடும்பமே கதறணும். எனக்கு வீடியோவை அனுப்பு. ஓகேப்பா, பாய். அப்பாடா, வந்துட்டாங்க. நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். நாளைக்கு என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக மாண்புமிகு ஆளுநர் இங்கே வரப்போறாங்க. அதுக்கு செக்யூரிட்டி செக் பண்றதுக்காகத்தான் போலீஸ்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஓஹோ. வாங்க சார், வாங்க சார், வாங்க. ஆளுநர் எப்போ வர போறாங்க? இங்க சுபத்ரான்றது யாருமா? நான்டா சார். கையில் என்ன பார்சல்? இது gift சார். சார், கல்யாண வீட்டுக்கு என்ன பார்சல் சார் எடுத்துட்டு வந்துட போறோம்? இது ஜஸ்ட் மேரேஜுக்கு பிரசன்ட் பண்ண வாங்கின ஒரு gift தான் சார். சார், நீங்க யாரு? உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கலையே. சார், இவன் என்னோட பையன்தான். உங்க கையில இருக்கிறத பிரிச்சு காட்ட முடியுமா? எதுக்கு சார், சார்? என்ன சார் இதெல்லாம்? கல்யாண வீட்ல வந்து gift பார்சலை பிரிச்சு பார்க்கணும்லாம் சொல்றீங்க? சார், வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாதீங்க. நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் வந்திருக்கோம். ஓகே சார், பட் இங்க இத்தனை பேர் இருக்கும்போது பர்டிகுலரா எங்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஏன் செக் பண்றீங்க? சார், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல.